வணக்க மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் முக்கரே சேனல். என்னோட சேனல் இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கி நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்க இந்தியன் 2 இந்த படத்தை பற்றி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்தியன் 2 இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ 1996 வந்து இந்தியன் 1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது கல்ட் கிளாசிக் ஃபிலிம்னே சொல்லலாம். அப்போ இருந்த நேரத்துக்கு அது சோசியல் மெசேஜில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்தில் வர அந்த இந்தியன் தாத்தா வந்து 28 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க இந்த ஊழல் சமூகத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றப்ப இந்த சித்தார்த் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ள வராங்க. சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு இளைஞராக வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எல்லாம் அவரோட யூடியூப்ல வந்து அவர் வந்து ட்ரெண்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கான ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இந்தியன் தாத்தாவை நம்ம வர வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீம் என்ன பண்றாங்க, கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டேக் போட்டு அது வேர்ல்டு ஃபுல்லாக பரப்பிட்டு இந்தியன் தாத்தா வர வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்தாரா, வந்து என்ன பண்ணாரு, ஊழலை ஒழிச்சாரா இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு சீக்குவலாக தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய கதையும் சொல்லலாம். ஸோ உள்ள போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏதோ பேசியிருக்காங்க, குஜராத்தில் அந்த மைண்ட் சம்பவம் பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார கும்பல் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நிறைய சமூக விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. எப்படின்னா அந்த ஐயம் பூசண மாதிரியே இருக்கணும், பூசண மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமலாம் பேசியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற டைலாக்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிறேன். எப்படி ரெட்ஜைட்டை வச்சு அதெல்லாம் பேசினாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட பேசியிருக்கான். நான் வேறு சொல்லிட்டு காப்பி கட்டு வச்சு சரி பரவாயில்ல. இப்போ படத்திலே சொன்னாங்க ஒன்றும் பண்ணல, நம்மள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் சொல்கிறேன். சரிப்பா, எனக்கு இந்த பஞ்சாயத்துலாம் வேணாம், படம் எப்படி இருக்கு நீ அதை சொல்லு அப்படின்னு வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் என்னத்த சொல்றது, அனிருத்தா அவரே பாட்டா பாடிட்டாரு, தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு பாடிட்டாரு. ஸோ அதுலேயே நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க அவர் என்ன மீனிங்ல பாட்டு பாடினாருன்னு எனக்கு சத்தியமா தெரியலைங்க. நம்ம தியேட்டர்ல போய் உட்காரப்பதான் தெரியுது, ஆடியன்ஸ் நம்மள தான் கதற விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கதற விட்ட படமாக தான் இந்த இந்தியன் வந்து இருக்குன்றது இந்த ஒன்லைன் ரிவ்யூல நீங்க எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட் இஸ் சங்கர் சார் ஃபிலிம் அப்படின்னு அந்த பிரம்மாண்டமான விசுவல் ஆகட்டும், புது புது டெக்னாலஜி வச்சு அந்த கேமரா ஆங்கெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே எடுத்துக்காங்க. அது தவிர்த்து இந்த படத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் மெனக்கெட்டு போட்டு எதுவுமே வந்து பெருசாக நமக்கு எங்கேயுமே பிசுறு தரல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே மேக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல மட்டும் ஒரு ஷாட்டில் இன்னொரு ஒரு மாதிரி இருக்குது மேக்கப், இன்னொரு ஷாட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் வந்துச்சு. ஸோ அது மட்டும் சரி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு வந்து உண்மையிலேயே பாராட்டியாகும். அவர் உலகநாயகன் நம்ம வந்து சும்மா சொல்ல கிடையாது, அதற்கு சாட்சி இந்த படம் தான் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் அதெல்லாம் நிரூபிச்சிட்டாரு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசான தோற்றத்துக்கான ஒரு நடை உடை பாவம் அதெல்லாம் இருக்கும்ல, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் அந்த அந்த கேரக்டர் வந்து பேசும், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குல்லையா, அதுவும் சரி. அதே நேரத்தில் இவர் ஹீரோ கேரக்டர் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து கமலஹாசன் அவர்களையும் பாராட்டியாகும். ரெண்டாவது சித்தார்த் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. சித்தார்த்தோட இதெல்லாம் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சித்தார்த் வந்து ஒரு எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மற்றபடி பிஜிஎம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அனிருத்தோட இருக்கிறதுலே ஒஸ்டான பிஜிஎம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 2 தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட ஃபீல் அப்படி தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு எங்கேயுமே எடுப்படல பிஜிஎம், நமக்கு எந்த ஒரு கனெக்ட்டுமே அந்த பிஜிஎம் படம் எங்கேயோ போகுது, பிஜிஎம் எங்கேயோ ஓடுதுன்ற மாதிரி ஓடிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு பிஜிஎம்லாம் நல்லாவே போட்டிருந்தாரு. மெயினாக வந்துட்டு நம்மளோட ரகுமான் சாரோட பிஜிஎம் இந்தியன் 1 போட்ட அந்த பிஜிஎம்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்மோட பாராசாங்கோட பிஜிஎம்மையும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு பிஜிஎம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லலாம். நெகட்டிவ் என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த படமே வந்து லென்த்து தாங்க, 3 மணி நேரத்துக்கு மேலேன்றது அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. அண்ட் நிறைய சீன்லாம் வந்து இன்னமும் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்களா, தெலுங்கு படத்துல இந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை, லாஜிக் பார்த்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி லாஜிக்கே இல்லாமலாம் நிறைய சீன் இருந்துச்சு. இவர் எப்படி அந்த இடத்துக்குள்ள போனா இருக்குது இவ்வளோ சீக்கிரத்துக்கு, அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆன்சருமே இல்லாமல் ரொம்ப லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் நிறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது இதெல்லாம் வந்து 2008 தவிர்த்துட்டாங்க. அந்த படத்தை இப்போ வந்து இப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சு. நிறைய லென்த்தி சீன்ஸ்லாம் வந்துட்டு போர் அடிச்சிச்சு ரொம்ப. அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி சீன்ஸ் எல்லாம் குறைச்சி இது ஒரு 2.25 மணி நேரத்தில் எடுத்தாங்கன்னா இது ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். ஆர்எல்ஸ் இதை இந்தியன் 2 இந்தியன் 3 எடுக்காம ஒரே பார்ட்டாக எடுத்திருந்தா கூட இன்னுமே சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரே பார்ட்டாக ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து போட்டா காசு எடுக்க முடியாது, ப்ரொடியூசர் நினைச்சாரான்னு தெரியல, அதனால 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே ஃபுட்டேஜ் அதிகமாக போயிட்டு 2 பார்ட்டாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனிவே கடைசியில் இந்தியன் 3 அப்படின்னு ஒரு ட்ரைலரை வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. இந்தியன் 2 இப்படி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இந்தியன் 3ஆவது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஏன்னா ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்தாங்க. எப்பயுமே வந்து ட்ரைலரை நம்பி படத்துக்கு போனால் அந்த படம் முக்கியம் தான் இருக்குது, ஏன்னே தெரியல. இப்போ இந்த காலத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. பட் இந்தியன் 3 ட்ரைலர் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. அதனாலே பல ஆடியன்ஸ் அடுத்த பாட்டுக்கு போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது ஒரு அபாயகர செயல் தான். ஓகே ஃபர்னிச்சரை வந்து எப்படியும் உடைச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதை வந்துட்டு நான் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து படத்தை நேரில் போய் பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப முக்கை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சத்தியமே இந்த படம் அந்த அளவுக்கு முக்கை ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம்,
இந்தியன் 1 இப்படி இருந்துச்சு 2 இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுனால மேபி எனக்கு அப்படி இருந்திருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் 0 எக்ஸ்பெக்டேஷனோட போய் தேட்டரில் உட்காருங்க. கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்குற ஒரு படமாக ஓகே, ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்தியன் 3க்கு வந்து ஒரு நல்ல லீடு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைலர் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் இந்தியன் 3யும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம மொக்கரிவி சார்பாக நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 5க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 2 கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆவரேஜ் படம் அப்படின்னால நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து 2 கொடுக்கலாம். மற்றபடி ஒரு தேட்டரிக்கலில் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். நிறைய மெசேஜஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பட்டும் படாமல் தொட்டு விடாமல் இன்னும் பூசின மாதிரி இருக்கும், பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்து போய் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் அப்புறம் முக்கிய சேனல். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய முக்கிய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ அதுவரை நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டாடா.